நான் அவங்க கிடைக்கிறார் என்னன்னா நம்ம நாடக விஷய தலைவர் இருக்கார்ல இப்பயே வந்து சமாதானப்படுத்துறாரு. தோத்தவங்க எல்லாம் கொஞ்சம் மனம் தளராம இருக்கணும். நாங்களும் தோக்க போறோம் 2020 எலெக்ஷன்ல தோக்குறோம். பிளஸ் எங்களை ஊத்தி முடிச்சாங்க, என் கம்பெனியை ஊத்தி முடி பொட்டிக்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு இவரே சொல்லிக்கிறார். என்னென்ன முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை. இந்தியா கூட்டணி தலைவர்கள் வரும் கால சவால்களை எதிர்கொள்ள தேவையான திறன்களை வளர்த்து கொண்டு சிறந்த அரசியல்வாதிகளாக மாற வேண்டும் என முதல்வர் கூறுகிறார். என்ன அப்படின்னா, இவர் எலெக்ஷன்ல மூட்டை கட்டி அனுப்புறாங்க, அதனால இவரே வந்து சொல்லிக்கிறார், சவால்களைப்படுத்துகிறார். நாளைக்கு இப்படி சொன்னாதான் நம்ம தோக்கிறப்போ ஒரு 4 பேர் நம்ம சொல்லுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மாற்று கட்சிகள் இல்லாம இவ்வளவு நாள் நம்ம ஒப்படைச்சிட்டோம், இனி மாற்று கட்சிகள் வந்துட்டாங்க, நம்மள ஆயுசு முழுக்க பொட்டிக்கிட்டி அனுப்பிச்சிருவாங்க. திருட்டுத்தனமா ஏறி வந்தவர்ல எங்க அப்பன் ரயில் என்ன, எங்க அப்பன் திருட்டுத்தனமா ரயில் ஏறி வந்தவர், திருட்டு ரயில் ஏறி வந்தவர்ல திருட்டுத்தனமா ரயில் ஏறி வந்தவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த திமுக வச்சு திறமை அவங்க திறமை ஆளர் கண்ட்ரில எந்த ஒரு குக்கிராமத்துக்கும் வராது. சோசியல் மீடியால பக்கா சோசியல் மீடியால கட்சி நடத்துறது. அதே மாதிரி இவங்க பழந்தின்னு கொட்டப்பட்டன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தெளிவான ஆளு. 800 கோடி லஞ்சம் மட்டுமே சூட்டினாலு 44 லட்சம் வந்து நீங்க எப்படி நன்கொடை கொடுத்தீங்கன்னு கேட்ட பத்திரிகை நண்பரை என்னை ஒருத்தரும் நல்லவன்னு சொல்ல மாட்டான். எவன் சொல்லுவான் உங்க கட்சியை நல்லவன்னு சொல்ல, உடனே மட்டும் சொல்லிடுவாங்களா? நான் சொல்றேன், ரவுடி பிள்ளைங்க கட்சி பேரே ரவுடிங்க தான். திமுக தூக்கிட்டு ரவுடிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கூட்டணி கட்சி ரவுடிங்கன்னு சொல்றாங்க. 4 நிமிஷம் தான் அடிச்சாங்க. 4 நிமிஷம் எப்பா 4 நிமிஷம் ஒருத்தர் கழுத்தடிச்சு கொலை பண்றதுக்கு 4 நிமிஷம் தான் அடிச்சாங்க. வெக்கல் எடுத்தனும் வெளிப்படையான்னு சொல்றேன். அதுவும் வந்து ஒரு வழக்கறிஞரை அவர் வேலை பார்க்குற இடம் ஹைகோர்ட் வெளியே வச்சு அடிச்சிருக்காங்களே, அதுக்கு இறங்கி துப்புல கேட்கறது. அந்த கூட்டணி கட்சியோட ரவுடி பேரை கேட்கறதுக்கு இந்த மெயின் நாடக விஷய தலைவர் துப்பு இல்ல. என்ன உடனே வந்து பொய்வீங்களை பரப்பாதின்னு சொன்னதுனால கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து ரவுடிங்க வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க, ஒண்ணு புரிஞ்சுவீங்க, புடுங்காதனால ஒண்ணு புடிங்கிட்டு போய் ஓட்டு கேட்க முடியாது. அதனால கூட்டணி கட்சிகள் 2 வயசுல நாங்க கேட்போம், 2 எடுக்கல, அந்த சீட்டை வாய போச்சு கொடுக்கணும், என்ன நீங்க ஒண்ணு படுங்க, நீங்க தோக்க போறீங்க, ஒரு எண்ணு கணக்குல தோக்க போறீங்க, அதாவது 10 சீட்டுக்குள்ள வாங்கி தோக்க போறீங்க, ரொம்ப அவமானம் போயிடும், எங்களுக்கு நாங்க கேட்கற சீட்டு கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு மானத்தோட தோப்போம் அப்படின்றாங்க. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ.